அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். சூரா ஆல இம்ரான்ல 117வது வசனத்திற்கான இன்றைய விளக்கத்தை நம்ம பார்க்க போறோம். அல்ஹம்துலில்லாஹ். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். மஸலு மா யுன்ஃபிகூன ஃபீ ஹாதிஹில் ஹயாத்தி துன்யா கமஸலி ரீஹின் ஃபீஹா சிர்ருன் அஸ்வாபத் ஹர்ஸ கௌமின் ظلموا أنفسهم فأهلكته وما ظلمهم الله ولكن أنفسهم يظلمون. என்ன சொல்ற அல்லாஹ், இவ்வுலக வாழ்வில் காஃபிர்களாகிய அவர்கள் செலவு செய்வதற்கு உதாரணமாகிறது. கமசலி ரீஹ், அதாவது ஒரு காற்றின் உதாரணத்தை போன்றாகும். அதில் கடுமையான குளிர் இருக்கிறது. ஃபீஹா, அதிலே சிர்ருன்னா கடுமையான குளிர் இருக்கிறது. அஸ்வாபத் ஹர்ஸ கௌமின், தமக்குத்தாமே அநியாயம் செய்திட்ட ஒரு கூட்டத்தாரின் விவசாயத்தை அது தாக்கி அதனை அது அழித்து விட்டது. எது அழித்து விட்டது? அந்த கடுமையான குளிர் காற்று அந்த விவசாய நிலத்தை அழித்து விட்டது. அல்லாஹ் அவர்களுக்கு அநியாயம் செய்யவில்லை. வமா லொலமஹுமுல்லாஹ், அல்லாஹ் அவர்களுக்கு அநியாயம் செய்யவில்லை. வலாக்கின், எனினும் அன்ஃபுஸஹும் யظலிமூன், தமக்குத்தானே அவர்கள் அநியாயம் செய்து கொள்கின்றனர் அப்படிங்கிறத அல்லாஹு தாலா காஃபிர்களுடைய சில நிலைமைகளை நமக்கு இந்த வசனத்துல உணர்த்தி காட்டுறார். இந்த வசனத்திற்கான விளக்கம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கும்போது, முதல்ல இந்த உலகத்துல காஃபிர்கள்ல சில நல்லவர்களும் இருக்கிறாங்க. அதாவது எப்படி நம்ம சொல்றதுன்னா, ஏழைகளுக்கு உதவி செய்பவர்கள் இருக்கிறாங்க. அவங்களிடத்துல யாராவது நாடி வந்து அவங்கள்ட்ட ஏதாவது உதவி கேட்டாலும் உதவி செய்யக்கூடிய சில தனவந்தர்களும் இருக்கிறாங்க. ஆனால் அப்படியான உதவி அவர்களுக்கு மறுமையில் பலன் அளிக்குமா அப்படிங்கறதுதான் இந்த வசனத்திற்கான கேள்வி. அல்லாஹு தாலா அந்த அவர்கள் செய்யக்கூடிய அந்த செலவை, அந்த செய்யக்கூடிய சதக்காவை ஒரு உதாரணத்தை கொண்டு ஒப்பிட்டு நமக்கு விளக்கப்படுத்துறான். அது என்ன உதாரணம்? கமசலி ரீஹ, ஒரு காற்றின் உதாரணத்தை போன்று. அது சாதாரண காற்று கிடையாது. காற்றிலேயே பல காற்றுகள் இருக்குது, அப்படிதானே? புயல் காற்று இருக்குது, மழைக்கு முன்னால் வரக்கூடிய குளிர் காற்றுகள் இருக்குது, கடும் குளிர் காற்று இருக்குது, வேதனைக்குரிய காற்றுகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காற்றுகளை அல்லாஹு தாலா பல விதமாக இந்த உலகத்துல மனிதர்களுக்காக படைத்திருக்கிறான். அந்த வகையில அல்லாஹு தாலா காஃபிர்களுக்கு சொல்லக்கூடிய காற்றின் உதாரணம் என்ன அப்படின்னா குளிர் காற்று, அதுவும் கடும் பனி நிறைந்த குளிர்காற்று. விவசாய நிலத்திற்கு ஒரு எக்ஸாம்பிளா நம்ம சொல்லணும்னா, ஒரு செடிக்கோ ஒரு மரத்திற்கோ அதிகமான வெயிலும் அந்த மரத்திற்கு சேராது, அதிகமான குளிர் காற்றும் அந்த மரத்திற்கு சேராது. அதே போல அதிகமான நம்ம நீரை, ஒரு செடியை, நம்ம ரோஜா செடி வளர்க்குறோம்னு நினைச்சுக்கோங்க, நிறைய தண்ணி ஊத்துனா என்ன செஞ்சோம் தெரியுமா? அழுகி போயிடும். அப்ப வேறு அழுகி போயிடும். இப்ப எல்லாத்திற்கும் நடுத்தரமான ஒரு காற்று, ஒரு வெயில், ஒரு மழை, அந்த மழை நீர் அந்த விவசாய நிலத்திற்கு தேவை. ஆனால் இந்த காஃபிர்களுடைய சதக்கா எப்படிப்பட்டது அப்படின்னா, கடும் குளிர் அவர்களுடைய விவசாய நிலத்தை சென்றடைந்தால் எப்படி நாசமாக்கி விடுமோ அதே போன்றுதான் அவர்கள் இறைவனை மறுத்ததின் காரணமாக அவர்கள் செய்யக்கூடிய எந்த சதக்காவும் அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான்? ஏற்றுக்கொள்ள மாட்டான். இது அவர்களுடைய இறைவனுடைய அநீதி கிடையாது, அது அவர்கள் தனக்குத்தானே செய்து கொண்ட அநீதி. ஏன்? எதனால? இந்த உலகத்தில் அல்லாஹு தாலா 6 அறிவை எல்லா மனிதர்களுக்கும் கொடுத்திருக்க பொதுவாக. இல்ல, இப்ப அல்லாஹ் நினைச்சிருந்தா என்னை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு மட்டும்தான் 6 அறிவு, காஃபிர்களுக்கெல்லாம் ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கு 5 அறிவுன்னு கொடுக்கலையே, எல்லாருக்கும் சிந்திக்கும் ஆற்றலை கொடுத்திருக்கா. அதுலயும் சுபஹானல்லாஹ், முஸ்லீம்களை காட்டிலும், இப்போ உள்ள ஜெனரேஷன் நவீன காலத்துல முஸ்லீம்களை காட்டிலும் பிற மதத்தார்கள் தான் நிறைய இதுல சாதிக்கிறாங்க, பொசிஷன்ல இருக்கிறாங்க, நிறைய உயர் தகுதியில இருக்கிறாங்க, உயர் ஆட்சியில இருக்கிறாங்க. அப்படி பார்க்கும்பொழுது அல்லாஹு தாலா அவர்களுக்கு அதிகமான அறிவுகளை கொடுத்திருக்க. அப்படியான அறிவை இந்த உலகத்துல மட்டும் அவங்க பயன்படுத்துறாங்க. சில பேர், சில மனிதர்கள் அல்லாஹுடைய நாட்டத்தின் அடிப்படையில அவர்கள் சிந்தித்து இந்த மார்க்கம் தான் உண்மையானது, அல்லாஹ் ஒரே இறைவன் தான் என்பதை உணர்ந்து குர்ஆனை ஆராய்ச்சி செய்து அல்லாஹ் கொடுத்த அறிவை கொண்டு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட சில முஸ்லிம்களும் முக்மீன்களும் இருக்கிறாங்க. அதே அறிவை கொண்டு சிந்தித்தும் அவர்கள் ஏற்றுக்கொண்ட கொள்கை இதுதான் உண்மை, இது எங்களுடைய முன்னோர்கள் கொண்டு வந்த ஒரு கோட்பாடு, இதுல இருந்து நாங்க பின்வாங்க மாட்டோம், அது எவ்வளவுதான் உண்மையாக இருந்தாலும் எங்களுடைய அறிவுக்கு புலப்பட்டு இருந்தாலும் நாங்க என்ன செய்ய மாட்டோம்? ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுல மறுக்கக்கூடிய காஃபிர்களும் இருக்கிறாங்க. ஆக காஃபிர்களுக்கு இந்த உலகம் சொர்க்கமா இருந்தாலும் இந்த உலகத்துலதான் அவர்களுடைய செல்வம் அவர்களுக்கு பலனளிக்கும், அவர்களுடைய பிள்ளைகளோ அவர்கள் செய்யக்கூடிய சதக்காவோ அவர்களுக்கு எல்லாமே இந்த உலகத்துல பலனளிக்கும். ஆனால் மறுமையில் ஒரு கடுகளவு கூட அவர்களுக்கு பலன் அளிக்கவே அளிக்காது அப்படிங்கிறதா அல்லாஹு தாலா இதற்கு முந்தைய வசனத்திலையும்
117வது வசனத்திலேயே நமக்கு சொல்லி கொடுக்குறான். சரி, இந்த வசனத்துல காஃபிர்களுக்கு ஒரு உதாரணத்தை அல்லாஹ் சொதக்காவை குறித்து சொல்லிட்டான். இதோ நம்ம முஸ்லிம்களாகிய நாம சொதக்காவுல நம்ம எந்த தரஜாவுல இருக்கிறோம், எப்படியான சொதக்காவை அல்லாஹு தாலா ஏற்றுக்கொள்வான், அந்த சொதக்கா எதன் மூலமாக நம்மளுடைய தான தர்மங்கள் அழிந்து விடும் அப்படிங்கிறத இன்ஷா அல்லா இன்னைக்கு ஒரு விரிவாக்கமா நம்ம பார்க்க போறோம் இன்ஷா அல்லா. அல்லாஹுடைய இஸ்லாமிய மார்க்கத்துல, அல்லாஹ் கொடுத்த இந்த இஸ்லாமிய மார்க்கத்துல 2 விதமாக நமக்கு அல்லாஹு தாலா வணக்கங்களை ஏற்படுத்தி கொடுத்திருக்கார். ஒன்று வணங்கி வழிபடுதல், 2வது வழங்கி வழிபடுதல். புரியுதுங்களா? ஒன்று வணங்கி வழிபட வேண்டும் அல்லாஹ்வை, 2வது வழங்கி அல்லாஹ்வை வழிபட வேண்டும். பொருளாதாரத்தின் அடிப்படையிலும் அல்லாஹுக்கு வணக்கம் செலுத்தணும். அதே போல உடலாலும் உள்ளத்தாலும் அல்லாஹுடைய கலாமை ஓதுவதின் காரணமாக அல்லாஹுக்கு அதிகமான வணக்கங்களை இபாதத்தை செய்யணும். இதுல வணங்கி வழிபடுவதுல எந்த குறையும் நம்ம வைக்க மாட்டோம், அல்ஹம்துலில்லாஹ். ஏன்னா அதுல எந்த செலவுகளும் கிடையாது, எந்த சிரமங்களும் கிடையாது. 5 வக்து தொழுகை தான். ஒரு சில பேருக்கு அந்த தொழுகை கூட சிரமமா இருக்கும். அது அல்லாஹுடைய அல்லாதான் அவர்களுக்கான நேர்வழியை காட்டணும். அல்ஹம்துலில்லாஹ். தொழுகையா இருந்தாலும் சில பேர் நம்ம இப்படி இருக்கிறோம், தொழுகை எத்தனை வக்து தொழுகைன்னா நம்ம தொழுதுடலாம், நஃபிலா சுன்னத்தா ஜஸாக்கில்லாஹ் தொழுதுருவாங்க. அதே இது நோன்பு வைக்க சொல்லுங்க, நேர்ச்ச நோன்பு, நியத்து நோன்பு, திங்கள் வியாழன் எல்லா நோன்புகளையும் நம்ம வச்சிருவோம் அல்ஹம்துலில்லாஹ். ஆனால் கொடுப்பதற்கு சில நேரம் நமக்கு நம்மளுடைய உள்ளமும் சரி, நம்மள இருக்கக்கூடிய சுற்றில இருக்கக்கூடிய சில சூழ்நிலைகளும் சரி, கொடுப்பதற்கு மனமும் நம்மளுடைய சூழ்நிலைகளும் தயங்கி கொண்டு இருக்குது. அதை நம்ம எப்படி இதை நம்ம மாற்றலாம், வணங்குறதை விட வழங்குறது எவ்வளவு சிறப்பு அப்படிங்கிறத நம்ம இன்ஷா அல்லாஹ் சிந்திக்கணும். அல்லாஹு தாலா இந்த சொதக்காவை குறித்து, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சொதக்காவை குறித்து பல சிறப்புகளை நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறாங்க. இதுல இன்னைக்கு நம்ம ஒரு 7 முக்கிய சிறப்புகளை நம்ம பார்க்க போறோம். 7 முக்கிய சிறப்புகளை நம்ம பார்க்க போறோம் இன்ஷா அல்லாஹ். இந்த சிறப்புகளை கேட்பதற்கு முன்னால் அல்லாஹ்விடத்துல நம்ம அடிக்கடி நம்ம சொல்றதுதான், எந்த விஷயத்த நம்ம கேட்கிறோமோ அந்த விஷயத்த முதலில் கேட்கறதுக்கு முன்னாடி ரப்பே இந்த விஷயத்தை, இந்த நல்லுபதேசத்தை காதளவு அல்ல கல்பளவுக்குள் எங்களுடைய உள்ளத்தில் சேர்த்து அது நியத்தின் அடிப்படையில அல்லாஹ் அந்த விஷயத்தை, அந்த நல்ல உபதேசத்தை செயல்படுத்தக்கூடிய பாக்கியத்தை கூட அப்படிங்கிற ஒரு உயர்ந்த எண்ணத்தோடும் நியத்தோடும் இன்ஷா அல்லாஹ் இஹ்லாஸோடு இந்த நல்லுபதேசத்தை நம்ம கேட்க போறோம் இன்ஷா அல்லாஹ். அந்த நியத்தை நம்ம எல்லாருமே சொல்லக்கூடிய நானும் சரி, கேட்கக்கூடிய நீங்களும் சரி இன்ஷா அல்லாஹ் நியத்து வைத்துக் கொள்வோம். அல்ஹம்துலில்லாஹ். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொதக்காவை குறித்து சொல்லக்கூடிய ஒரு 7 சிறப்புகள், முக்கிய சிறப்புகள். ஒன்று என்ன அப்படின்னா, சொதக்கா என்பது, தான தர்மம் என்பது அல்லாஹுடைய கோபத்தை நீக்கிவிடும். அதுதான் ரொம்ப முக்கியம். அல்லாஹுடைய கோபத்தை இந்த உலகத்தில் நம்மளால தாங்க முடியுமா? கிடையாது, முடியாது. மனிதர்களுடைய கோபத்தையே, சில நேரம் நம்மளுடைய தாய் தந்தையர்களுடைய கோபத்தையோ இல்ல நம்மளுடைய துணைவர்களுடைய கோபத்தையோ நம்மளால தாங்க முடியாது. ஆனால் இவர்களையெல்லாம், படைப்பினர்களையெல்லாம் படைத்த அந்த ஹாலிகுடைய கோபத்தை நம்மளால் தாங்க முடியாது. அவனுடைய கோபத்தின் காரணமாக எத்தனையோ கூட்டங்களை நம்ம அழியக்கூடிய வரலாறுகளை அல்லாஹ் குர்ஆன்ல இறக்கி கொடுத்திருக்கிறான். இடிமின்னலை கொண்டோ, காற்றுகளை கொண்டோ, கடல் நீர்களை கொண்டோ, எத்தனையோ இயற்கை சூழல்களை கொண்டு அல்லாஹு தாலா மனித சமுதாயத்தை அழைத்திருக்கிறான். அதுக்கு ஒரே காரணம் என்ன? அல்லாஹுடைய கோபத்திற்கு ஆளானதின் காரணமாக. அல்ஹம்துலில்லாஹ். ஏதோ நம்மளுடைய தௌபாவும் அல்லாஹுடைய தூதரின் சில துஆக்கள், பரக்கத்தான துஆக்களின் மூலமாக இந்த உம்மத்தினர்கள் இன்று வரைக்கும் நிலைத்திருக்குது அப்படிங்கிறா அல்ஹம்துலில்லாஹ். இருந்தாலும் சில சீற்றங்கள், இந்த கொரோனாவா இருக்கட்டும், இந்த வர்தா புயல்களா இருக்கட்டும், இந்த வரக்கூடிய சில புயல்கள், சில இயற்கை சீற்றங்களா இருக்கட்டும், இதெல்லாம் நான் ஒருவன் இருக்கிறேன், என்னுடைய கோபத்திற்கு ஆளானால் இதுதான் உங்களுக்கு தண்டனை அப்படிங்கிறத அல்லாஹு தஆலா அடிக்கடி நமக்கு உணர்த்தி கொண்டே இருக்கிறான். அப்ப அல்லாஹுடைய கோபத்தை ஏற்படுத்தக்கூடிய செயல்கள் தான் என்ன, எதனால அல்லாஹ் கோபம் அடைகிறான் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரே வார்த்தை தான், இறைவனுக்கு மாறு செய்யும் பொழுதும் இறைவனை மறக்கும் பொழுதுதான் அல்லாஹ் கோபம் அடைகிறான். இறைவனுக்கு நம்ம மாறு செய்யும் பொழுதும் சரி, இறைவனுக்கு இணை வைக்கும் பொழுதும் சரி, இறைவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாமல் ஏதோ நம்மளுடைய இந்த உலகத்துல படைச்சிட்டா அல்லாஹ், இந்த உலகத்துல ஏதோ நம்மளுடைய இஷ்டத்திற்கு வாழ்வோம் என்கின்ற அவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாததன் காரணமாகத்தான் அல்லாஹுடைய கோபம் ஏற்படுது. இப்ப இந்த கோபத்தை தணிக்கக்கூடிய சில செயல்கள், ஏன்னா இந்த விஷயங்கள் எல்லாம் இப்ப கீழ்ப்படுகிறதா இருக்கட்டும், மற்ற சின்ன கோபங்கள் இருக்கக்கூடிய சில விஷயங்களை மனிதர்கள் எல்லோருமே, அது எவ்வளவு பெரிய நல்லடியார்களா இருந்தாலும் சரி, நபிமார்களை தவிர, நபிமார்களிலே யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்யலையா? சின்ன அது உதாரணத்திற்கு அல்லாஹ் அவர்களை செய்ய சொல்லி இப்படியான ஒரு ஏற்பாடை செஞ்சிருக்கா. அதுக்காக அவர்கள் கீழ்ப்படியலங்கிறத நம்ம சொல்லிடக்கூடாது. இப்படி மனிதர்களாக இருந்தால் சின்ன தவறுகள் செய்வார்கள். ஆனால் அந்த தவறுகளில் இருந்து பாதுகாத்து அல்லாஹுடைய கோபத்திலிருந்து நம்மை பாதுகாக்கக்கூடிய சில விஷயங்களை நமக்கு கொடுத்திருக்கார். இப்படி நம்ம சொன்னா நமக்கு புரியும். இந்த உலகத்துல பாம்பையும் அல்லாஹ் தான் படைச்சான். பாம்பு, விஷ பாம்புகளையும் அல்லாஹ் தான் படைச்சான்.
நல்ல ஒரு நல்ல ஜீவராசிகள் நமக்கு பயன்படக்கூடிய ஆடு மாடு ஒட்டகம் இது எல்லாமே அல்லாஹ் தான் படைச்சான். நாம கேட்கலாம்ல, எங்க வீட்டுல கேட்டாங்க என்னன்னா, நீ சரி இந்த பாம்பு மட்டும் ஏதுக்கு அல்லாஹ் தாலா பாம்பை படைக்கிறான்? ஏன் அவனுக்கு தெரியாதா விஷம் மனுஷனை கொத்துனா செத்து போயிருன்னு தெரியாதா? ஏன் பாம்பை படிக்கிறா? ஏன் ஹிம்சில படைச்சு வச்சிருக்கா அல்லாஹ்? இதெல்லாம் படைக்காம இருக்கலாம்ல அப்படின்னு சொன்னாங்க. ஆமா, அதுக்கு நாம என்ன விளக்கம் சொன்னோம்னா, இந்த உலகத்துல சிரிச்சுக்கிட்டே சந்தோஷமா இருந்துட்டோம்னா அது சொர்க்கமாயிரும். அழுதுகிட்டே இருந்தா அது நரகமாயிரும். அதே போலதான் நல்லவங்களா இருந்தா சொர்க்கத்துலதான் இருக்க முடியும், தீயவங்களா இருந்தா நரகத்துல. சொர்க்கம் நரகம் ரெண்டும் சேர்ந்து துன்யா. நல்லவங்களும் இந்த உலகத்துல இருப்பாங்க, கெட்டவங்களும் இந்த உலகத்துல. அதே போலதான் நல்ல ஜீவராசியும் அல்லாஹத்தால நம்மளை படைச்சு வச்சிருக்கான், கெட்ட ஜீவராசிகளையும் எல்லாம் படைச்சு சோதனைக்காக. சோதனை களம் என்பதற்கு இப்படி நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்களும் அதுக்கு ஒரு சாட்சி. அதே போலத்தான் அல்லாஹு தாலா இது எதுக்காக சொல்ல வந்தோம், கோபம் வரும் அப்படின்னு சொல்ல வந்து இல்ல இது ஒரு சரி ஹை ஓகே. அப்ப கோபம் வரும் பொழுது அவனுடைய கோபத்தை தணிக்கக்கூடிய சில விஷயங்களை நமக்கு படைச்சு கொடுத்திருக்கான். அது என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம்னா சொதக்கா. அது ஃபர்ஸ்ட் இது சொதக்கா தான். இந்த சொதக்காவை செய்யும் பொழுது ஏன் அல்லாஹுடைய கோபம் தணிக்கிறது அப்படிங்கிறத நம்ம சிந்திக்கணும். எதனால தணிக்கிறது அப்படின்னா, ஒரு மனிதருக்கு நம்ம சொதக்கா கொடுக்குறோம், அவனுடைய உள்ளம் யார நாடும். ஒரு ஏழை நம்மளை தேடி வர்றாங்க, முதல்ல அவர்களுடைய உள்ளம் இறைவனை நாடும். ரப்பே ஏதாவது எனக்கு ஒரு உதவி கிடைச்சிடக்கூடாதா, என்னுடைய இந்த ஒரு வயிற்று சாப்பாட்டுக்கு ஒரு வாய் கவலை உணவுக்கு யாராவது எனக்கு உதவி செஞ்சிட மாட்டாங்களா? இல்ல தாகத்தால் தனித்து ரொம்ப தாகமா இருக்குது ஒரு மனுஷனுக்கு, ஒரு மிடர் தண்ணீர் எனக்கு கிடைச்சிடாதா அப்படின்ட்டு இறைவனை நாடுவான் அந்த மனிதன், ஒரு ஏழை ஒரு மிஸ்கின். அப்ப இறைவனே நேரடியா வந்து என்ன செய்ய முடியாது, கொடுக்க முடியாது. இது அவனுடைய நியதி, அது மாற்று கருத்து கிடையாது. அந்த நேரத்துல அவ்வளவு இறைவனை நாடும் பொழுது இறைவனுக்கு ஒரு ஒரு அடிமையாக, இறைவனுக்கு அடுத்து அவனுடைய வேலையை செய்யக்கூடிய ஒரு மனிதன் எடுத்து ஒரு உணவையோ, எடுத்து ஒரு தண்ணீரையோ, எடுத்து ஒரு தீனாரையோ, ஒரு திருகத்தை நம்ம கொடுக்கும் பொழுது அல்லாஹுடைய கோபம் தணிகிறது. புரியுதுங்களா? அந்த கான்செப்ட் புரியுதா? கனெக்ஷன் எங்க ஆகுதுன்னா, கனெக்ஷன் மனிதன் அங்க கனெக்ஷன் பண்றான். அந்த மனிதன் அல்லாஹ் என்ன செய்யறான், யாருடைய உள்ளத்திலேயாவது இப்படியான ஒரு விஷயத்த ஏற்பாடு செஞ்சு அந்த மனிதனுக்கு என்ன செய்யறான், கொடுக்கறதுக்கான உள்ளத்தை ஒரு வழியை காட்டுவான். எல்லாருக்கும் அந்த வழி கிடையாது, ஒரு வழியை காட்டுவான். அந்த வழியில நல்ல முறையில அந்த மிஸ்கினுக்கு நம்ம உதவி செய்யும் பொழுது அல்லாஹு தாலா தன்னுடைய கோபத்தை தணித்துக் கொள்கிறான். சுப்ஹானல்லாஹ். அதனால தான் அல்லாஹ்வுடைய கோபத்தை இப்படி சில சதகாக்களின் மூலமாகத்தான், அதுலயே அழகா சொல்லுவாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், 3 பேருடைய வரக்கத்தினால் தான் இந்த உலகம் நிலைத்திருக்கிறது. நம்ம அடிக்கடி நான் சொல்றேன் என்னன்னா, நீதமிகு அரசன் ஏதோ ஒரு அளவா இந்த உலகத்துல ஒரு நல்லடியார்கள் சில பேர், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னது போல ஒரு நூற்றாண்டுக்கு ஒரு நல்லடியார் தோன்றுவார். இப்ப வரைக்குமே இல்ல, கியாமத் நாள் வரைக்கும் ஒவ்வொரு நூற்றாண்டிற்கும் ஒரு நல்லடியார் தோன்றுவார். அந்த நல்லடியார் ஒரு நீதியான ஒரு அரசனாக இருக்கலாம், ஒரு நீதியான ஒரு தீர்ப்பளிக்கக்கூடிய ஒரு நல்ல மனிதர்களாக இருக்கலாம். அவர்களின் மூலமாக இந்த உலகம் நிலைத்திருக்கிறது. ஒன்று. 2வது பாத்தீங்கன்னா, கொடுக்கக்கூடிய தனவந்தர்கள் செல்வந்தவர்களின் மூலமாக இந்த உலகம் நிலைத்திருக்கிறது அப்படிங்கிறத அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுவாங்க. 3வது, வாங்கிய அந்த மிஸ்கின் அந்த முஹப்பத்தோடு வாங்கி ஒரு புன்முறுகள் செஞ்சு அவர்களுக்காக துஆ செய்யறாங்க பாருங்க, அந்த துஆவின் மூலம் இந்த உலகம் நிலைத்திருக்கிறது. சுப்ஹானல்லாஹ். இந்த 3ம் இருக்கிறதுனால தான் எவ்வளவோ உலகத்துல அட்டுழியங்களும் அனாச்சாரங்களும் நடந்தால் கூட இந்த உலகத்தை அல்லாஹ் தஆலா சுமூகமான முறையில கொண்டு போய்கிட்டு இருக்கிறார். அல்ஹம்துலில்லாஹ். அதனால சதகா என்பது அல்லாஹ்வுடைய கோபத்தை தணிக்கும் அப்படிங்கிறத நம்ம முதல்ல சிந்திக்கணும் இன்ஷா அல்லாஹ். சரி, அல்லாஹ்வுடைய கோபத்தை நம்ம எப்படி உணரணும்? பொதுவா இயற்கை சீற்றத்தின் மூலம் அல்லாஹ்வுடைய கோபம்ட்டு நம்ம இருக்குது. குடிச்சுக்கிறோமா? குடிச்சுக்கோ. எதனால? சரி, இப்போ பொதுவா உலகத்துல அல்லாஹ்வுடைய கோபம் இருக்கு அப்படிங்கறது எப்படி உணர்வோம்? இயற்கை சீற்றத்தின் மூலம். நமக்கு ஒரு தனித்தனி மனிதர்களுக்கு அல்லாஹ்வுடைய கோபம் எப்படி வருது அப்படிங்கிறத நம்ம எப்படி உணர்ந்து கொள்ளலாம் அப்படின்னு சொன்னோம்னா, ஆமா, அடுத்தடுத்து தொடர் சோதனைகளுக்கு 2 காரணங்கள் சொல்லப்படும். ஒன்று, அல்லாஹ்வுடைய நேசம் இருந்தா சோதிப்பா, இல்ல அந்த சோதனை வந்து நீங்கிற மாதிரி தெரியல, இல்ல அதுல இருந்து ரிலீஃபே கொஞ்சம் கூட ஒரு 1% கூட நமக்கு குறையல அப்படின்னு சொன்னா அடுத்த கட்ட நடவடிக்கை என்னன்னா, அல்லாஹ்வுடைய கோபம் இருக்குதோ அப்படின்னு நம்ம எண்ணணும். அதாவது இப்போ நம்ம இல்ல நான் அல்லாஹ் கோபம் வர்ற அளவுக்கு நான் என்ன செஞ்சேன் அப்படின்னு கேட்டக்கூடாது. நம்ம எத்தனையோ விஷயங்களை அறியாம செய்யலாம், தெரியாம செய்யலாம். அது அல்லாஹ் தான் அந்த மறைவான விஷயத்த அறிவான். அந்த நேரத்துல அல்லாஹ்வுடைய கோபம் இருக்குமோ, அப்ப அதுக்கான நடவடிக்கைகள் என்ன, அல்லாஹ்வுடைய கோபத்தை தணிக்கக்கூடிய சில விஷயங்கள் என்ன அப்படின்னு சொல்றதுலதான் முதல் இது நம்மளுடைய எண்ணத்துக்கு வருவது சதகா.
ஏதாவது இப்போ எல்லாருமே ஒருவர்களுக்கு கீழே அல்லாஹ் நம்மளை படைச்சிருக்கு. அதாவது இப்ப நம்ம அறிஞர் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்லுவாங்க இல்லையா, கால் இல்லாத மனிதன் கூட, அதாவது செருப்பு இல்லாத மனிதன் கூட என்ன செய்வானா, கால் இல்லாத மனிதனை பார்த்து திருப்தி கொள்வானா. அதே போலதான் நமக்கு கீழே யாராவது இருப்பாங்க. இப்ப நாம என்ன நினைக்கிறோம், நம்ம சதக்கா கொடுக்குற அளவுக்கு